ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சண்டே ஸ்பெஷல் தாங்க பண்ண போகிறோம். என்னோட சமையல் தாங்க. இன்றைக்கி மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 4-5 பல்லு தேங்காய், சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அது தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாம் அப்படியே லைனாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் பொரிஞ்ச உடனே எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராமெல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். அது நல்லா ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாவே போதும். நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா அது பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிட்டு 1/2 kg மட்டன் தான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டன் தான் இப்போ போட்டு நல்லா அந்த மட்டன் வந்து நல்லா வறுத்துடணுங்க. அதுலேருந்து தண்ணி வர வரைக்கும் அந்த மட்டன் வந்து நம்ம இது பண்ணிக்கணும். சால்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னாவே அதுலேருந்து டைரெக்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நல்லா மட்டன் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பீஸ் சின்ன பீஸாக ஆகிரும். நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரையும் ஃபுல்லாகவே நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொடியே போதுங்க. இது எக்ஸ்ட்ரா நம்ம போய் வாங்கணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே பண்ணலாம். நம்ம மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கறி மசாலா போடுறோம். இல்லை காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும். குட்டீஸ் இருக்கிறனால காரம் கம்மியாக எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகத்தூள், இந்த சீரகத்தூள் டேஸ்ட் பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை மட்டன் மசாலா வேணாம் எங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னா வீட்டிலேயே நம்ம அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா கறி மசாலா, அது கூட போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி மட்டும் சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளிலேருந்து லைட்டாக தண்ணி வரும். இது ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இது பண்ணி விட்டுருணுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு ஸ்லிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டெல்லாம் இதிலேயே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா அது ரொம்ப குழம்பாட்டாயிரும். அதனால நான் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் நான் ஊற்றிருக்கேன். சின்ன டம்ளரில் 2.5 டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப எச்சா பண்ணிட்டா தான் நம்ம குழம்பாட்டம் ஆயிரும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஸ்லிம்மில் இருக்க அடுப்பு கொஞ்சம் ஹை ஃபீலில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் நல்லா அது கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் தான் இருந்தது. நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடிக்கடிக்கு வீடியோ நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. நானும் தம்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தம்பிக்கு எனக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. சாப்பிட்லாமா அப்படின்னா சரின்ட்டு சொல்லி நானும் தம்பி சாப்பிட ஆரம்பிச்சது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.